கும்பராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது? அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள் முழுமை, பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி இந்த ராசி. அசாத்திய சாதனைகளை அலட்சியமாக செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த ராசிக்காரர்கள். வருட துவக்கத்திலே உங்களுடைய ஜென்ம ராசியிலே சுக்கிர பகவான் சனி பகவான் சங்கமம், வாக்கஸ்தானத்திலே கருணாகம் ராகு பகவான், சதுர்த்த கேந்திரத்திலே குருவான் வக்ரகதி, ஷட்சமத்திலே அங்கார பகவான் வக்ரகதி, கலத்தர பாவம் என்று சொல்லப்படுகின்ற சப்தமஸ்தானத்திலே கேது பகவான், கர்மஸ்தானத்திலே சூரிய பகவான் புத பகவான், லாபத்திலே சந்திர பகவான் என்கின்ற நிலை. இந்த நிலையிலே உங்களுடைய கும்பராசியிலே விரயத்தில் சந்திர பகவான் காணப்படுகின்ற நிலை எப்படி இருக்கப் போகிறது? உத்தியோகஸ்தர்களால் திறமைகள் பாராட்டப்பட்டு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கின்ற காலம் இந்த காலம். விரும்பிய வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாறுதல் நல்லபடியாக அமைகின்ற காலம் இந்த காலம். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் இளைஞர்கள் நல்லபடியாக வேலை வாய்ப்பினை பெற்று விடுவார்கள். புதிய முயற்சிகள் பலன் தர துவங்கும். சுப காரியங்கள் என்பது அடுத்தடுத்து இல்லத்திலே நடக்கும். உற்றார் உறவினர் வருகை அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த காலம். திருமண வயது உடையவர்கள் நல்லபடியாக மன வாழ்க்கை அமைத்து கொடுத்துவிடும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகம், காரியானுகுணம் ஒரு சேர அமையக்கூடிய நேரம் இந்த நேரம். வியாபாரிகள் வாராக்கடன் என்பது முழுதும் கட்டுப்படுத்தப்படும். வரவு செலவு என்பது கட்டுக்குள்ளேயே இருக்கும். வாக்கிலே இனிமை என்பது தேவைப்படுகிறது. கணவன் மனைவி வார்த்தை போர் அறவே தவிர்க்க வேண்டும். அந்யோன்யம் அதிகரிக்க ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்பட வேண்டும். பெண்கள் விரும்பி ஆடை ஆபரண சேர்க்கையை அடைந்து விடுகின்ற காலம் இந்த காலம். குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கும் தம்பதியருக்கு அவர்கள் இஷ்டப்படும் வாரிசுகள் அமைந்து கொடுக்கின்ற காலம் இந்த காலம். குடும்பத்திலே 3வது நபர் தலையீடை அறவே தவிர்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு வீடு, மனை, நிலம், வண்டி வாகன பிராப்தி நல்லபடியாக அமைந்து கொடுக்கும். பூர்வீக சொத்திலே உள்ள வில்லங்கங்கள் முழுவதுமாக மறைய துவங்கும். வாகன யோகம் என்பது உண்டு. பயண நன்மையை நீங்கள் அடைவீர்கள். சாலைகளிலே கவனம் தேவை. கலைத்துறையில் உள்ளோருக்கு படைப்புகள் பாராட்டப்பெற்று நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். மாணவர்களுடைய கல்வித்தரம் நன்கு உயரும். சிலருக்கு வெளிநாட்டு கல்வி நன்றாக அமையும். பொழுதுபோக்கை குறைத்து படிப்பிலே கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர முடியும். முன்னோர்கள் வழிபாடு உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு சிறப்பு. ஆலய தரிசனம் அடிக்கடி கிட்டும். தொழிலிலே இதுநாள் வரை இருந்து வந்த தடைகள் முழுவதுமாக விலகத் தொடங்கும். வியாபாரம் லாபகரமாக மாறும் காலம் இந்த காலம். அனைத்து எதிர்ப்புகள், சிக்கல்கள் ஒவ்வொன்றாய் விலகும். பொருளாதார மேன்மை என்பது இந்த வருடத்திலே உண்டு. பணத்தட்டுப்பாடு நீங்கி கையிலே சரளமாய் பணம் புழங்கக்கூடிய காலம் இந்த காலம். வரவு மிகுதியாகி செலவு குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் காலம் இந்த காலம். நீங்கள் உங்கள் வழிபாட்டிலே காலபைரவ வழிபாட்டை சேர்த்துக்கொள்வது அவசியம். தேய்பிரை அஷ்டமியிலே காலபைரவரை வணங்கி வர வேண்டும். ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமக, ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமக, ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நலனும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.